ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு வந்துருக்குங்க. ஒரு பக்கம் ஆதவ அர்ஜுனா பார்த்தினாக்கா விஜய் சாருடைய உத்தரவின் பேரில் தான் ரஜினி சார் சீண்டி பேசினார்னோ அதை விஜய் அவர்கள் ரொம்ப ரசித்து பார்த்தாரு. அவர் அதை ரசிக்கிறாரு. எப்படி சினிமாவில் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாரி அவருக்கு நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் பேச வச்சு அவர் ரசித்தாரோ மேடைகள்லாம், அதே போல் தான் அரசியல்லையும் அந்த யுக்தியை அவர் கையாண்டிருக்காரு. ஆதவ அர்ஜுனா விட்டு நீ ரஜினி சீண்டி பேசு, நான் தான் நம்பர் 1, நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் பேசு அப்படின்ற மாரி அவர் பேச விட்டு இவர் வேடிக்கை பார்த்ததா சொல்கிறாங்க. ஏன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், இது வரைக்கும் விஜய் டைரெக்டாக ஆதவ அர்ஜுனாவை எங்கேயுமே கண்டித்து நம்ம எங்கேயுமே பார்க்கல, அவர்கிட்டேருந்து எந்த விதமான ஒரு ஆதங்கமோ எந்த விதமான ஒரு கண்டன அறிக்கையோ எதுவுமே வரல, ஏன் அப்படின்னு நம்மளாம் அவர் கேட்டிருந்தார். இது ஒரு பக்கம் விவாத நிகழ்ச்சியாக போயிருக்கும்போது இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா துரந்தர் படத்துக்கு இணையாக சில கதைகள்லாம் உலாவினதுக்கு இப்போ ட்விட்டர் பக்கத்தில், அதாவது திமுக இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆதவ அர்ஜுனா நீ அங்கே போ, நீ போய் டிவி காலில் போய் சேர்ந்துட்டு நீ இல்லாத பொல்லாதெல்லாம் பேசு, விஜய் பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன பண்ணுறாரு, அவர் நடவடிக்கை என்ன, அவருடைய வீக்னஸ் பாயிண்ட் என்ன, அவருடைய ஒவ்வொரு மூவியங்களுக்கு நீ சொல்லிக்கிட்டே இரு, அதை வச்சு காய் நகர்த்தி நாங்கள் நாளைக்கு அவர் மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சு விட்டுறோம். ஸோ அவர்கிட்ட நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு 7.5 கூட்டி விடுற மாதிரி எல்லா மேடைகளையும் நீ பேசு, அவருக்கு வரக்கூடிய 1-2 வாக்கையும் நீ பார்த்தீங்கன்னாக்கா சிதைச்சி விட்டுரு அப்படின்ற மாரி அவங்க சொல்லி தான் இவரெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் ஓடினுக்கு. இப்போ லேட்டஸ்டான அப்டேட் என்னென்னா வீடுகளில் போடுறாங்க, ரஜினி அவர்களுடைய விவகாரத்தில் விஜய் அவர்கள் ரொம்பவே அப்செட்டாக இருந்தாருன்னு, அதே சமயம் புஷி ஆனந்த் ரொம்ப குஷியாக இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புஷி ஆனந்த் தான் முதலேருந்தே விஜய் சாருக்கு நெருக்கம். ஆனால் இப்போ சமீபத்தில் நடுவில் வந்தவர் தான் ஆதவ அர்ஜுனா. ஆனால் அவர் வந்ததுலேருந்து அவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு விஜய் சார். எவ்வளவோ இவர் சொல்லி கேட்டார், இவர் பெருசாக பேச விடாதீங்க, இவர் பேசுறதுலாம் எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டாக தான் மாறி இருக்கு, இவர் இன்னமும் நம்ம கட்சியை ஜெயிக்க வைக்க வந்த மாதிரி தெரியல, ஏதோ நம்மளை வேணும்னே பார்த்தீங்கன்னாக்கா நடுரோட்டில் இழுத்து ஒருத்தக்காக வந்த மாதிரி தான் இருக்குது, இவரோட பேச்செல்லாம் அப்படி தான் இருக்குது, எல்லாரையும் வம்பிழுத்துனுக்காரு, ரஜினியில் ஆரம்பித்து அஜித்லேருந்து சூர்யாலேருந்து எல்லாருமே உண்மைத்துனுக்கிறார். அதுவும் இவர் பேசுகிற பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான்ற மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதாவது ஜனநாயகன் படம் மட்டும் ரிலீஸ் ஆகிருந்தாக்கா 1500 கோடி வரைக்கும் விஜய் அவர்கள் சம்பாரிச்சிருப்பார். ஆனால் அவர் சில கொள்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருந்தனால தான் அந்த படம் ரிலீஸ் ஆகலனாலும் பரவாயில்ல, நான் என்னோடய கொள்கையில் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னார். அப்படின்ற மாரி இன்றைக்கி ஒரு உருட்டு விட்டு இருக்கார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் வந்தால் விஜய்க்கு எப்படி 1500 கோடி சம்பாதிக்க முடியும்? அவரை ப்ரொடியூசர், அவர் சம்பளம் வாங்கி நடித்த ஒரு ஆக்டர், அவ்வளோதான். இது அப்போ புஷி ஆனந்த் சொல்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவர் பேசுகிற பேச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக தான் போயிருந்தாக்க தவிர யாருமே இது சீரியஸாக பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி பேச்செல்லாம். இது ஒரு பக்கம் இப்படி போயிருக்கும் போது இன்னொன்று பக்கம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு அதிர்வலி ஏற்படுத்துகிறாங்க. அந்த கரூர் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆதவ அர்ஜுனா கைதாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏதோ சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிபிஐ ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னாக்கா அதில் சில விஷயம்லாம் கேதர் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இது பெரிய விவகாரமாக மாறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி நக்கீரனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேட்டஸ்ட் அவங்களோட எடிஷனில் பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. ரஜினி விவகாரத்தில் ஆதவ அர்ஜுனாவை மன்னிப்பு கேட்க சொன்னதே விஜய் அவர்கள் தான். அவர் மிரட்டி நீ ஒழுங்கு மரியாதை இது மன்னிப்பு கேட்கணும் மேடையில், இல்லைன்னா இது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாரி விஜய் அவர்களே சொன்னதாக நக்கீரனில் சொல்கிறாங்க. இதில் எது உண்மைன்றது யாருக்குமே தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பின்பம் கட்டப்படுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஆனால் எது எப்படியோ அவர் விஜய் அவர்களோட உத்தரவு பேரில் சொன்னாரோ இல்லை வேணும்னே 7.5 கூட்டுறதுக்காக சொன்னாரோ, ஆனால் தலைவரை சீண்டி பேசினது மிகப்பெரிய தவறு. சினிமாலையும் சரி அரசியலையும் சரி ஒரு மிகப்பெரிய முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய தலைவராக அவர் பேசினது தவறு. அது எப்படி பண்ணாலும் அட் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா அது தப்பு தான். அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.